ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் எப்பயும் போல் மாக் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, எழுதுது ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். A shopkeeper expects a profit of 30% of his per 30% அப்போ 2938 பஸ் ப்ராஃபிட் என்னன்னு கேட்குறாங்க. 2938 30 அடிச்சுட்டுனா வரும் 26. 2 3 33 போச்சுன்னா 26. திருப்பியும் 478. 13 இன்ட்டு ஒரு 6 போடலாமா? 18 678 வருது. இப்போ என்ன வரும்? 226 வருதா? அடிச்சிட்டோன்னா 226 இன்ட்டு 3 போட்டால் 8ல் முடியக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. Next question. Average of 8 numbers. It is a 48 12. Okay, 120 இருக்கு. Average of 5 18 into 5 போட்டால் 90 கரெக்டா? ஸோ 90 30. இப்போ 30 is divided by 5 3 10. Okay, easy. Next question. Then the average of 50 students in a class. 45 into 50. 0 25 22. Okay, 2250. Okay. Later it was found that in one instant a score of 25 was wrongly read. அப்போ minus 35 பண்ணோம் plus 25 பண்ணோம் கரெக்டா? அதே மாதிரி and in another instance a score of 30 was wrongly read 28 minus 28 plus ஒரு 30. இப்போ என்ன ஆகும்? 2250 இருக்கு. -10 -10 கரெக்டா? இது வந்து ப்ளஸ்ஸு 2. அப்போ 2250ல் -8 ஆமாம். இப்போ 2250ல் ஒரு 8 போச்சுன்னா 42 வரும். இதை 50 அடிக்கணும். என்ன வரும்? 2242 ஒரு 5 அடிங்கப்பா. 24 திருப்பி 24 திருப்பி 42 48 448 இருக்கா? இதற்கு 448 இதற்கு பாருங்க, நல்லா பார்த்து பண்ணோம். 448 5 டைம்ஸ். இது எப்பவுமே வரக்கூடிய கொஷின். 5 times AH is added to B is equal to 95. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கான்? அப்புறம் ஏ கூட ஒரு 2.2B ஆட் ஆச்சுன்னா 63. அப்போ இன்ட்டு 5 போட்டுக்கலாம், இன்ட்டு 5 போட்டுக்கலாம், இன்ட்டு 5 போட்டுக்கலாம். என்ன ஆகும்? 22 into 5 போட்டால் 5 2 10 5 2 10 11. அப்போ 11 வருமா? ஓகே. இப்போ -11 11ல் 1 போச்சுன்னா 10 -10B is equal to -63 into 5 போட்டால் 15 31. இப்போ 315ல் 95 போச்சுன்னா அப்படின்னா 0. 11ல் 9 போச்சுன்னா 2 -220 வருது. இப்போ அடிச்சுட்டா B is equal to 22 வருது.
b is equal to 22 பா. The question இது என்ன question? a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. கரெக்டா? அப்போ 83 minus 2 6. அப்போ 83 ஒரு 12 போச்சுன்னா 83ல் ஒரு 12 போச்சுன்னா 171. இப்போ 71 தோர்க்கி 71 நம்ம எதுக்கும் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 83 ப்ளஸ் ஒரு 12 போட்டுப்போம். இப்போ 12 போட்டால் 595 வந்துடுச்சு. இது டிக்ரீஸ் 20%னா 1/5 டிக்ரீஸ் ஆகுது. 5 இருப்பது 4 மாறுது. டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1/4 into 100 போட்டோன்னா 25%. இது என்ன 8 digit number is divisible by 4. 4ஆல் டிவிசிபிள்னா லாஸ்ட் 2 digit divisible by okay. Then the maximum value of p maximum value of p maximum value p க்கு என்ன வேல்யூ போடலாம்னு கேட்குறானா? ஓகே 4ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஆனால் p க்கு என்ன வேல்யூ போடலாம்? இருங்க 8 போடலாமா? 4 8 8 4 போடலாமே மேக்ஸிமம். இன்கேஸ் 9 8 8 போடலாமா? 1 8 16 2 8 2 8 வராதே. இது 4ஓட டிவிசிபிலிட்டி லாஸ்ட் 2 டிஜிட் வந்து ஐ திங்க் 4 தான் போடணும்னு நினைக்கிறேன். 588 போடலாமா? 5888 8 அடிச்சு விட்டேன்னா வரும் 48 வரும். 6 டைம் 48 நம்ம 56 வரும். 56 28 24 5 வராது. 788 போடலாமா? 72 68 வரும். இதான் 7 வராது. 988 போடலாமா? 98 8 விட்டால் 8 1 1 8 16 2 8 இதுவும் வராது. 4 தான் வரும். எனக்கு தெரிஞ்ச 4 தான் வரும். பட் ஆனால் மார்க் ஃபார் இதை கொடுக்கலாம். அடுத்து கடைசியை செக் பண்ணி பார்ப்போம். இது என்ன கேட்குறான்? 1 3 8 0 3 3 இயர்ஸ்க்கு போடுறாங்க. என்ன கேட்குறான்? சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அமௌண்ட்டு கேட்குறானா? அமௌண்ட்டு கேட்குறானா? 9%. ஓகே 9 is divided by 100 போட்டுப்போம். இப்போ 100 பார்ட்டு தான் எனக்கு 1380னா 109 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 13.8 கூட 109 போடுறேன் அப்படின்னா 2 லாஸ்ட் டிஜிட் 2 எல்லாமே 2 இருக்கு பாருங்க. 9 2 தான் 72 9 3 சார் 27 ப்ளஸ் ஒரு 34 9 10 11 12 ஓகே 0 0 0 அதுக்கப்புறம் 8 2 4 0 4 2 0ல் வரும். இதை பாருங்க 0 4 2. ஓ ஆப்ஷன்ஸை பார்த்தீங்களா? 0 4 2 0 4 2ன்னு வருது. 4 10 2 0 4 2 வருமா? 8 3 1 போட்டுக்கலாம். இப்போ 2 4 8 2 10 10 10 3 4 5 15042 15 நல்லா பார்த்துக்கோங்க 15. ஆப்ஷன்ஸ் ரொம்ப நேராக வைக்கிறாங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்குது. இது என்ன 46
A ப்ளஸ் பி இருக்காங்க 2 பேர். ஸோ 99 72 9 10 11 10 17. இப்போ 171 இன்ட்டு 5/8 கிலோமீட்டர் மீட்டர் பெர் ஹவர் ஆகும். இப்போ 46 இன்ட்டு 171 இன்ட்டு 5/18 இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? 6 டேபிளில் 3 டைம் போகும். இது வந்து 3 டேபிளில் 6 டைம் போகும். இது வந்து 3 டேபிளில் 5 7 டைம் போகும். அதே மாதிரி 2 டைம் போகும். இது வந்து 1 9 டைம் போகும். அதே மாதிரி 2 3 அப்போ 2 3 இன்ட்டு 5 9 15 5 2 10 5 11. அப்போ 1 1 5 கூட ஒரு 19 போட்டுக்கிறேன். 9 5 45. ஸோ 9 13 9 10. இப்போ 115. இப்போ 5 8 1 1ங்க ஏ ப்ளஸ் பி. அங்கே பி பார்த்தீங்க B/A பார்த்தீங்கன்னா 3/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5x இஸ் ஈக்குவல் டு 1185. இப்போ 5ஆல் அடிச்சு விட்டோன்னா 1185 5ஆல் அடிச்சு விட்டால் ஒரு 10 2 1 8 15 3 திருப்பி 3 5. இப்போ 237. x இஸ் ஈக்குவல் டு 237. ஆனால் நம்மளுக்கு பி தானே கேட்குறான். பி லென்த் ஆஃப் பிரிட்ஜ் பி தான். பி லென்த் ஆஃப் பிரிட்ஜ் கேட்குறாங்க. பியோட இது போட்டுக்கலாம்ப்பா. 237 இன்ட்டு ஒரு 3 போட்டுக்குமா? 21 9 10 11 6 7 71. ஓகே. அப்போ 711 ப்ளஸ் ஒரு எக்ஸ் போட்டுட்டு அதோட ஸ்பீட் பியோட ஸ்பீட் என்ன 72/5/18 போட்டுட்டு அதோட ஸ்பீட் என்ன 82ங்க. அப்போ 82 இன்ட்டு 72 இன்ட்டு 5/18 என்ன ஆகும்? 9 டைம் போகும். 4 1 டைம் போகும். 8 டைம் போகும். கரெக்டா? இப்போ 40 இன்ட்டு ஒரு 41 0 4 1 6. இந்த சைடு என்ன இருக்கு? 1 6 4 0ல் 7 1 1 போச்சுன்னா என்ன வரும்? 9பா. 2 ஆப்ஷன்ஸ் 9ல் இருக்கு. 2 9 இருக்கா? இதோ இருக்கு பாருங்க. கரெக்டாக தான் போட்டோம்னா இல்லை தப்பு பண்ணிட்டோன்னா? 2 9 இருக்கு. 9 இருக்கு. சரி இருங்க, எனக்கு என்னவோ டவுட்டு கரெக்டாக போட்டோனான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம் லாஸ்ட்டாக. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 19 இஸ் டிவைடட் பை 2 9% வருதா? 9% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு 1 இயருக்கு 9/100. அப்போ 0வாக இருக்கிறது ஆஃப் இயர்லி பேசிஸ் 109 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். என்ன கேட்குறேன்? ஹவு மச் வில் சம் பிகேம் ஆஃப்டர் 1 இயர்? இப்போ 100 to 100 இதுதான் 60000 அப்படின்னா 109 இன்ட்டு 109 என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 109 இன்ட்டு 109 இன்ட்டு 6ங்க 81. 1 இன்ட்டு 6 6 முடியும் ஆன்சர். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. மேலே 2 ஆப்ஷன் 6ல் வச்சுருக்கானுங்க. 109 109 81 9 000. இப்போ 9 0 1. ஸோ 1 8 18 1. ஸோ 11 8 8 1 இன்ட்டு ஒரு 6ஆ 6 86 இந்த வருதுப்பா. 86 குவாட்ரிலேட்டர் ABCD. A வந்து 53, B வந்து 46, CD ஒரு பைசெக்டர் ஆகுது. அந்த பாயிண்ட் தான் டிஓசின்னு கேட்குறாங்க. பைசெக்டர்னா இதுதான் சேமாக இருக்கும். இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸாக இருக்கும். இது ஒய்னா இதுவும் ஒய்யாக இருக்கும். கரெக்டாக? என்ன பண்ணலாம்?
ஒரு குவாட்ரிலேட்டர் சம் ஆஃப் ஆங்கிள் வந்து நம்மளுக்கு 360 இருக்கும். இருங்க 53 46 9 9 வருது. அப்போ 360ல் 99 போச்சுன்னா என்ன வரும்? 10ல் 9 போச்சுன்னா 1 5 30ல் ஒரு 4 போச்சுன்னா 26 வரும். கரெக்டா? அப்போ 2x + 2y = 261 எழுதலாம். அப்போ x + y என்னவா இருக்கும்? 12 அடிச்சுக்கிட்டா 1 3 0.5 இருக்கும். கரெக்டா? 1 அதானே 1 3 0.5 இருக்கும் x + y. இது ஒரு ட்ரையாங்கிள் தானே DOC. அப்போ 180ல் 130.5 போச்சுன்னா 5 79 9 7ல் 3 போச்சுன்னா 4 49.5 இருக்கும். ஓடு இருக்கா? 49.5. வெரி சிம்பிள். அடுத்த கொஷின் 7.4 ஒரு 3.7 3.7 ஒரு எக்ஸு. இப்போ 7.4 37 37 இன்ட்டு எக்ஸ் வச்சுக்கலாம் இல்லையா? எல்லாத்துக்குமே 10 × 10 × 10 போட்டுக்கலாம். அப்போ 37 × 37 is divided by 74. கரெக்டா? இது அடிச்சு விட்டால் எதனா ஆகும்? 2 டைமா 1 18.5 அதற்கு பாருங்க. கரெக்டா? 37 × 2 போட்டால் 14 7 கரெக்டு தான். 185 வரணும் ஆன்சரில். 185 இருக்குது. Emeritus says 40 Emeritus 25 per month 100% தான் 2580 அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் says 45%னா மீதி 55%. அதுனா ஆமாம் 45%னா 55% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. 2 1 1 1 2 9. இப்போ 9ல் முடியும் ஆன்சரு. 1 to 9 1 to 9 9 11 19 முடியும் ஆன்சர். பொறுக்கி. அடுத்தது மீடியன் கேட்குறாங்க. மீடியன்னா ஸ்மாலர்லேருந்து ஆட் பண்ணும். 11 இருக்குது 12 இருக்குது 38 இருக்குது இன்னொன்று ஒரு 38 இருக்குது 49 இருக்குது. அதே மாதிரி 53 இருக்குது 55 இருக்குது. திரும்ப 60 இருக்குது 70 இருக்குது 60 இருக்குது ஒரு 70 இருக்குது 93 இருக்குது 98 இருக்குங்க. எத்தனை நம்பரு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. இப்போ 5 நம்பரை விடுங்க. 1 53 தான் ஆன்சர். டைம் வேறு போதே. 204 424 366 14 6 7 8 9 5 9. இப்போ 9 9 4. ஓகே 204 ஒரு 68 அடிச்சோன்னா 3 4 102. இதை 2 டேபிள் அடிச்சோன்னா 1 7 5 1 அடிச்சோன்னா 3 ஓகே 3. அதே மாதிரி 4 to 4 53 அடிச்சோன்னா என்ன வரும்? 53 1 to 8 ஆமாம் 42 8 தானே? கரெக்ட் 8. 366 61 அடிச்சோன்னா வரும் 61 கூட ஒரு 6 போட்டால் 6 36. ஓகே 6. இப்போ 9 9 4 இது ஒரு 14 17 17 9 9 4 அடிச்சுட்டு என்ன வரும்? 17 × 5 போடுங்க 35 5 85 85 85 5 டைம்ஸ் போகுது. திருப்பி 4 9ல் 5 போச்சுன்னா 4 1
ஓகே 17 இன்ட்டு ஒரு 7 போடலாமா? 9 49 7 11 119 வருது. இப்போ 17 இன்ட்டு 8 போடலாம். 56 8 136 8. அப்போ 8 போடலாம். 58 இது இருக்கு 58. டைம் எடுக்கும் அது. 3/5 5/, இப்போ 5 5 3 3. அப்போ 3 7/3 is divided by 25. ஓகே 25 is divided by 7 into 3 போட்டால் 75/7. ஏ வந்து 24 நாளில் முடிக்கிறான். பி வந்து 28 முடிக்கிறான். 24 28 4 டேபிளில் 6 டைமு 7 டைமு 42 இன்ட்டு ஒரு 4 8 168 168 தான் நம்மளுக்கு எல்சிஎம். ஸோ கரெக்டாக 42 இன்ட்டு 4 168. அப்போ 168 வந்து 24 அடிக்கிறேன். 4 டேபிளில் 6 டைம் போகும், 4 டைம் போகும், 2 டைம் போகும். 36 7 டைம் போகும். இது ஒரு 7 டைம் போகும். 1 6 8 28 அடிக்கிறேன். 7 டைம் போகும். 4 2 டைம் போகும். 7 டேபிள் 35 6 டைம் போகும். கரெக்டாக 2 பேரும் ஆல்டர்னேட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6 13 பிஏலேருந்து ஒர்க் பண்ணான். இப்போ 13 வந்து 168ஆல் அடிச்சு விட்டேன் அப்படின்னா என்ன வரும்? 13 இன்ட்டு 11 13. அப்போ 3 4 1 ஒரு 13 போட்டால் 6 56. ஓகே அப்போ 13 இன்ட்டு ஒரு 12 போட்டுக்கிறேன். 6 2 அதே மாதிரி 1 3. இப்போ 6 5. இப்போ 156 12 டைம் வரும். கரெக்டாக? அப்போ 2 1. இப்போ அகைன் பி வந்து வேலை பார்க்குறான். இப்போ ஒரு 6 போயிடும். ஓகேவா? அப்போ 6 போச்சுன்னா திருப்பி ஒரு 6 இருக்கும். இப்போ 24னா 25 வந்துச்சு. 6/13 25 6/13 25 சாரி 25 6/7 25 இது இருக்கு 25 6/7. எல்சிஎம் 16x தான் நம்மளுக்கு 7552. அடிச்சு விட்டேன்னா வரும். 8 டேபிளில் 2 டைம் போகும், 9 டைம் போகும். 3 5 3 5 3 5 8 3 2 3 2 3 2 3 2னா 4 3 அடிச்சு விட்டேன்னா ஒரு 8னா 4 9 2 492 இருக்கு ஆன்சரில். 492 492. ஐயோ வரல ஆன்சரு. 7 552 16 அடிச்சு விட்டா 2ங்க. 8 டேபிளில் 9 32னா 4 3 2 4 வரும். 3 அடிச்சோம்னா 8 4 7. அப்போ 7 5 5 2 16 அடிக்கிறேன். 8 டேபிளில் 2 டைம் போகும். 75னா 9 டைம் போகும். பேலன்ஸ் 3 3 5 3 5னா ஒரு 4 டைம் போகும். 3 5 3 2 ஒரு 4 டைம் போகும். 4 7 2 472 வருது. 16 8 டைமு 6 3 1 5 1 5 1 5 7 1 5 7 8 4 1 3 1 7 1 7 1 7 8 9 வர மாட்டுது. 16 போட்டு பார்ப்பேன். 4 4 64 5 1 1 இன்ட்டு 8 போட்டு பார்ப்போம். 8 is 48 8 8 வராது.
இப்போ 16 இன்ட்டு இருக்கு 944 இருக்கு ஆன்சரில். நைன் ஃபார்ட்டி ஃபோர் 7552 8 டேபிளில் 2 டைம் போகுது, 9 டைம் போகுது, 4 டைம் போகுது, 4 டைம் போகுது. அடிச்சு விட்டோன்னா நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகணும். 944 ஆப்ஷன்ஸில் இருக்குது, அதுதான் ஹெச்சிஎஃபாக இருக்கும். பட் எனக்கு டவுட் இருக்குது. அப்போ ஸ்பெரிக்கல் கப்போட ஃபார்முலா 2/3 பை ஆர்கிட் 8 இப்போ 16 24 24 6 இன்ட்டு 6 6ல் முடியும் ஆன்சர். I cancel 14 B வந்து 18. ஸோ 14க்கும் 18க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். 2 டேபிள் 7 டைம் 9 டைம். ஸோ 7 9s are 63 இன்ட்டு ஒரு 2 போட்டால் 6 12. ஓகே 1 2 6 1 2 6 14ஆல் அடிச்சு விட்டோம் அப்படின்னா 7 டைமு 6 is 3 9 டைமு 1 2 6 வந்து 18ஆல் அடிச்சு விட்டோம் அப்படின்னா 9 டைமு 6 3 7 டைம். How long will take if the tank and both the taps? இது வந்து எம்டி பண்ணுதா, ஃபில் பண்ணதை இன்னொன்று வந்துட்டு எம்டி பண்ணுது. அப்போ 126 2வா 63யா? ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பாய்ஸ். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் பாய்ஸ் 1 பாயிண்ட் தான் சொன்னோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் 5 போட்டுன்னு 201 இன்ட்டு 5 போடுங்க. 501005. Then 8 into 8 into 7 into 7 into 7 8 into இது பாருங்க 2401 வந்து 49 into 49 கரெக்டா 49 வரும். அதோட ஸ்கொயரு 7 டைமு 7 7 88. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 7s are 56. அடுத்தது then the quadratic equation minus b plus or minus root of b square minus 4ac is divided by 2a. The quadratic equation formula minus b minus 9 plus or minus 81 minus 4 9 ஒரு 1 is divided by 2. ஓகே 9. ஓகே இப்போ 9 plus or minus 81 minus 36 is divided by 18 கரெக்டா? இப்போ 81ல் 36 போச்சுன்னா 5 7ல் 3 போச்சுன்னா 45. இப்போ 9 ப்ளஸ்ஸு ரூட் ஆஃப் ஒரு 45 இஸ் டிவைடட் பை 18 வரும் கரெக்டா? 18 45 இருக்கே, இது இருக்கே தானே. 9 + 45 தானே கரெக்டா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம் தானே? தெரியலை, போட்டு வைப்போம். ராகுல் 65%. காஸ்ட் ப்ரைஸு மார்க்கோட ப்ரைஸு 100 ரூபாய் இருக்கிறத 164க்கு மார்க் பண்ணுறாங்க. சாரி 100 ரூபாய் இருக்கிறத 164க்கு மார்க் பண்ணுறான். டிஸ்கவுண்ட் கொடுக்குறான் சேலிங் ப்ரைஸ்க்கு. அதே மாதிரி இது என்ன, இந்த 1/2வா 2 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 1 ரூபாய்க்கு விற்கிறாங்க அதானே. 164 2. இப்போ என்ன கேட்குறான், கொடுத்துருக்கான் சேலிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான் 164 தான். 5 9 8 6 0 அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 240 எவ்வளோன்னு கேட்குறாங்க. 82 100. இப்போ 5 9 8 6 0வை 82ஆல் அடிப்போம். அப்போ 41
4 2 அப்போ 1 9 1 9 9 18 வரும் 18 வரும்னா 9 1 9 அப்போ 9 3 0 வரும். அப்போ 2 9 9 30 இது வந்து 41 41 இன்ட்டு 7 போட்டுக்கலாமா 7 28 287 போட்டுக்கலாம். அப்போ 3 0 9 ஒரு 3 போட்டால் 12. ஸோ 41 இன்ட்டு 3 போட்டால் 3 123 ஆகுது. 3 போட்டால் 730 டேரெக்டாக மல்டிப்ளை ஆகுது. இது பாருங்க, இது ஒரு ஸ்கொயரு ப்ளஸ் 81 ஒரு Z ஸ்கொயரு மைனஸ் 81 Z ஸ்கொயரு. இது வந்து கேன்சல் அப்போ 20 ஃபேன்ஸில் 25 Z ஸ்கொயர்னு இருக்கணும். இது ஒர்க்கு பாருங்க 25 Z ஸ்கொயர். லேடர் சம். லேடர் அகைன்ஸ்ட் த வால்ஸ் மேக் 30 டிகிரியா, இது வந்து 60 டிகிரி. லேடர் இஃப் த லேடரோட லென்த் வந்து 8 ஓகே 30 60 90 1 2 √3. இப்போ 2 பார்ட்டு தான் 8 அப்படின்னா கேட்குறது வாட் இஸ் த ஹைட் இட் ரீச்சஸ் ஆன் த வால். 30 பார்ட் 1 பார்ட் என்ன 4 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் எத்தனை 6 a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 216 அடிச்சுட்டேன்னா வரும் 36 வருமா. அப்போ a வந்து 6, அவன் வந்து கியூப் கேட்குறான் வால்யூம் ஆஃப் கியூப். அப்போ 6ஓட கியூப் என்ன 216. 6ஓட கியூப் 216. கோஆர்டினேட் ஜாமெட்ரி ட்ரையாங்கிள் இது வந்து ஏவு பிஇ சிஇ. ஏடு வந்து 1.4 7.8 சென்ட்ராய்டு. ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். 1 + 7 + 10 அதே மாதிரி 4 + 8 + 10 /3 இப்போ 10 18 18 ஒரு 3 எடுத்துனா 6 வரும். 6ல் இருக்கு 6. அதே மாதிரி 18 24 12 12 இது. இப்போ 24 வரும்னா 8 வரும் 6 8. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா தெரியுமா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபார்முலா சிக்மா இஸ் ஈக்குவல் டு √((x²) - ((summation x whole square) இதான ஃபார்முலா. இது வந்து ஆவரேஜோட ஃபார்முலா. இப்போ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n கேட்குறாங்க. ((x²) / 100). இது ஆவரேஜ். அவங்க மீன் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள் 50 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கும் ரூட்டு. அதே மாதிரி இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த சைடு போகும்போது 9ஆக மாறும் கரெக்டாக. இப்போ ((x²) / 100 -2500 ஆகும். அப்போ 2500ல் ஒரு 9 ஆகும். இப்போ 9 0 250 ஆகும். அப்போ 2509 00 இருக்கு ஆன்சரில். இது இருக்கு பாருங்க 2500900. சிங்கிள் டிஸ்கவுண்ட் கேட்குறாங்க. 100ல் ஒரு 29 போச்சு அப்படின்னா 1 9ல் 2 போச்சுன்னா 71 ஆக மாறுது. அதே மாதிரி 100ல் ஒரு 28 போச்சுன்னா 10ல் 9ல் 2 போச்சுன்னா 72 ஆக மாறுது. ஓகே, திருப்பியும் 100ல் ஒரு 13 போச்சுன்னா 10 7 87 ஆக மாறுது. அப்போ ஓகே. இப்போ 100 100 100. இப்போ 71 × 72ங்க என்ன வரும் 2 14 7 49. அப்போ 2 11 10 11 51. இப்போ 5112 87ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 14 7 8 7 35. அதே மாதிரி 8 2 16 8 9 8 40. அடுத்துட்டு வரும் 4 14 10 17 13 14 4 4. ஓகே,
4 4 இப்போ 1000ல் இதில் 4 4 7 4 4 4ங்க. அடுத்து நான் 6 6 6 இது என்ன ஆகும்? 9 9 9 9 ஆகும். 9ல் 4 போச்சுன்னா 5 6 9ல் 7 போச்சுன்னா 2 இதே மாதிரி 2 2 50 50 9ல் 5 போச்சுன்னா 5 தான். 55 பாயிண்ட் சம்திங் வருதா பாருங்க. கரெக்டாக 55 இருக்கே. மார்க் தெரியல, பட் நான் ஃப்ளூக்கில் தான் போட்டிருக்கேன். 4 கொஷின் வந்து எனக்கு தெரியல, செக் பண்ண தெரியல. நாலு கொஷின் நான் ஃப்ளூக்கில் போட்டிருக்கேன். ஒரு கொஷின் தப்பாக போட்டிருக்கேன் போல. ஒரு கொஷின் தப்பாக போட்டுட்டேன். என்ன தப்பு? 4ன்னு போட்டேன். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் பி கேட்குறாங்க. ஓகே, 4 லாஸ்ட் 2 டிஜிட் பார்ப்போம். 4க்கு இது ஆக்சுவலாக டிவைட் பண்ணி பார்த்துருக்கணும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். 4ஆல் அடிச்சு விட்டேன்னா ஆகும் 3204. இதை அப்படியே அடிச்சிருக்கலாம். இப்போ அப்படியே 4ஆல் அடிச்சுட்டேன்னு ஆகும் 801 801 32வா 36 9 வரும். 3 2 0 4 3 is 9 8 8ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வைங்களேன். 4ஆ 3 2 0 4 என்ன வரும்? 801 801 இன்ட்டு 4 போட்டால் 4 0 32 வருது. கரெக்டா? இதெல்லாம் ஆகிடும். கரெக்டா? இப்போ 3 9 8 8ன்னு இருக்கு. இப்போ 36 போட்டுக்கிறேன். 36 ஓகேவா? இப்போ 9ல் 6 போச்சுன்னா 38, திருப்பி 36 போட்டுக்கிறேன். இப்போ 8ல் 6 போச்சுன்னா 28 28 4ல் ஆகும். கரெக்டா? 28 4ல் ஆகும். அப்போ 9 பியோட வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ 9. ஆக்சுவலி 4 போட்டாலும் டிவைட் ஆகும், பட் ஆனால் மேக்ஸிமம் வேல்யூ கேட்குறாங்க 9. ஓகே, ஒரு கொஷின் தப்பு. கேர்ஃபுல்லாக போடணும். குவான்ஸ் ஆக்சுவலி குவான்ஸ் ப்ளஸ் ரீசனிங் இதில் ரெண்டுத்துலேயுமே மிஸ்டேக்கே வரக்கூடாது. 100% அக்யூரசி போட ட்ரை பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு நம்ம சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணிவிடுவோம், 1 மார்க் 2 மார்க் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ எப்போவுமே குவான்ஸ் ஜிஎஸும் வந்துட்டு தெரிஞ்ச வேலைக்கு போட பாருங்கள். ஓகேவா? ஜிஎஸ்ஸு தெரியாத கொஷின்ஸை ஃப்ளூக்லலாம் போட்டிங்கன்னா அந்த மார்க்கு போயிடும், நெகட்டிவ் மார்க்கிங் போயிட்டே இருக்கும். எப்போவுமே ஒரு அக்யூரஸியை மெயின்டைன் பண்ண பாருங்கள், அது ரொம்பவே நல்லது. ஈவன் இஃப் யூ ஸ்கோர் லோ மார்க், ஒரு மார்க் டெஸ்ட்டு போட்டு ஒரு 50 மார்க் வந்தால் கூட அக்யூரேட்டாக போட்டுன்னு பாருங்கள், அது போதும். அக்யூரஸி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே guys, we will meet in next video. Thank you.